எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடு. நம்ம ஆதவன் இருக்கிற அப்படி இல்லைங்க, ஆதவ அர்ஜுனா அவருக்கு ஒரு பிரச்சனைங்க. அவர் பேசுற மைக் இருக்குல்லங்க, அதுலதான் ஆரோ செய்வின வச்சுட்டாங்க. அவர் எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி தான் பேசுறாரு. ஆனா மைக்ல போயிட்டு அந்த வாய்ஸ் வெளியே வரப்ப தப்பா போயிருதாமா. அது என்ன பிரச்சனைன்னு தெரியலீங்க. அவரே ஏதோ பேசியிருக்கிறாரு, அது என்னன்னு கேட்டு வந்துருங்க. அண்ணே திரும்ப அண்ணே அப்படின்னு பேசியிருக்கிறாருங்க. அப்ப அவர் உண்மையா என்ன பேசியிருப்பாரு? ஏன்னா அவர் மைக் வழியா பேசும்போது நமக்கு வேற மாதிரி தானே கேட்கும். அப்ப உண்மையா அவர் என்னமோ பேசியிருக்கிறாருல. அண்ணன் திருமானன் அவர்களே, நீங்க என்ன எவ்வளவுனா திட்டிக்கோங்க. ஏனுங்க அதோ தம்பி, இந்த அண்ணன் திருமண்ணே அப்படின்னு நீங்க சொன்னது பொருள் கரெக்டு தானே? அதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் திட்டிக்கீங்க, இது எங்களுக்கு மைக்ல கேட்டதுங்க. நீங்க அதே தானே சொல்லியிருக்கிறீங்க. இதுல ஏதாவது மாற்றம் இருக்குதா? ஏன்னா நீங்க சொன்ன உடனேயும் அந்த மஞ்சள் துண்டு போட்ட, மஞ்சள் சவப்பு போட்ட அந்த துண்டு போட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்க விசில் ஊதி பட்டை கிளப்புறாங்க. இப்ப இதுவும் கரெக்டா தான் எங்களுக்கு கன்வே இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இல்ல, கரெக்டா தான் கேட்டிருக்கு. ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. நீங்களும் உங்க 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க அந்த கட்சியில. இதுக்கு என்ன மீனிங் அதுக்கா? ஏன்னா நீங்க பேசுறப்பெல்லாம் வாய் இப்படித்தான் வருது, ஆனா எழுதுறப்ப வேற மாதிரி போகுதா தான் கேட்டேன். ஏன்னா பேசுற வாய்க்கும் எழுதுற கைக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்குது. உண்மையாவே அது உங்க கைதானா உங்க வாய்தானான்னு செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை இப்படி இருக்குமோ? ஆதவனுக்கு 5-6 மூளை இருந்தாலும் இருக்கு. அதுல சிறு மூளை, பெருமூளை, கடுமூளை, திடுமூளை அப்படின்னு எல்லாம் வித்தியாசமா இருக்குது போல. அதுல ஒரு மூளை தான் இந்த வாயை கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொரு மூளை தனியா கைய கண்ட்ரோல் பண்ணுது, இன்னொரு மூளை எதை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு தெரியல. அதை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா பரவாயில்ல. ஏன்னா வாய் கரெக்டா சொல்லுது. அண்ணன் உங்க கட்சியில 20 பேர் தான் இருக்கிறீங்க, நம்ம இல்லைன்னா ஒண்ணு பண்ணுவோமா? ஆதவன் இன்னொரு தடவை பேச சொல்லி கேட்போமா? ஏன்னா செகண்ட் டைம் பேசினா மேபி மீனிங் மாறினாலும் மாறும்ல. ஆனா உங்க கட்சி மாறி ரொம்ப நாள் ஆச்சுங்க. அங்க நீங்களும் ஒரு 20 பேர் மட்டும்தான் இருக்கீங்க உங்க கட்சியில. அதையே நாங்க பேசுறாரு. இதுல என்ன நான் முத தடவையே தப்பா புரிஞ்சுட்டேன்? கரெக்டா தானே புரிஞ்சிருக்கேன். வேணா ஒண்ணு பண்ணுவோம், நாம இத்தோட இப்படியே நிப்பாட்டுறதுனாலதான் கரெக்டா மீனிங் புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏதோ பேசியிருக்கிறாரு, அதுவும் என்னன்னு கேட்டோம்னா மொத்தமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு புரிஞ்சிரும். நாங்க ஏன் உங்களுக்கு பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஒரு 20-30 கட்சி தலைவர்கள் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா தொண்டர்கள் மொத்தமா இங்க மாறிட்டாங்க. நாங்க ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா இதுக்கு ஏதாவது மீனிங் இருக்கோ இல்ல இதையே தப்பா புரிஞ்சுக்கிட்டனும்? நாங்க ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறோம்னா, ஏங்கண்ணு இதுக்கு என்ன மீனிங் அண்ணு? இது நடுமூல சொல்லிச்சா இல்ல சிறுமூல சொல்லிச்சா இல்ல வேற ஏதாவது மூல சொல்லிச்சா? மொத்தத்துல 20-30 பேர் தான் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க தலைவர்களா மேடையில. தொண்டர்கள் எல்லாம் அப்படியே இவத்தால வந்துட்டாங்க. இவத்தாலன்னா விசை கிட்டதாங்க. அதான் அபிமான ஆள் பேசுறாருல, அவரு சொன்னா கரெக்டா இருக்கும்ல. ஏன்னா திரும்ப ஏதோ 4-5 புக் எழுதி இருக்கிறாராமா, ஏதோ அப்படி இப்படி பேசுவாரான்னா அப்படி இப்படி படிச்சு வச்சிருக்கிறாராமா. ஆனா இந்த விசை இருக்கிறாருங்க, விசை அவர் பேரை யாரோ எழுதி கொடுத்தத அவரே பார்த்துதான் படிப்பாராமா, பாத்துக்கங்க. ஏன்னா உண்மைய பேசணும், உண்மையாவே பேசணும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாராமா. இந்த திரும்ப என்னங்க படிச்சிருக்கிறாரு? ஏதோ இது அது அவ்வளவுதானே. இத படிச்சவங்க கூட யாராவது இருப்பாங்களா? ஆனா இங்க பாருங்க, அவரு வேற யாரோ எழுதி கொடுத்தது அவரே பார்த்து படிக்கிற அறிவாளி கூட எல்லாரும் இருப்பாங்க. அதனாலதான் இந்த சிறுத்தைகள்லாம் அனிமேஷன்ல அணிலா மாதிரி அப்படியே விசில் அடிச்சுட்டு விஜய் கூட வந்து சேர்ந்துருச்சுங்களாமா. சிறுத்தைகள் அனிமேஷன்ல அணிலு, விஜய் கூட விசில் அடிச்சுட்டு. கரெக்டா தான் பேசியிருக்கேன். நான் சொல்ல வந்தது இதுதான் பொருள். நான் ட்விட்டர்ல வேற பொருள் எழுத முடியாது. இப்பேற்பட்ட தங்க தளபதி கிட்ட வந்து நாங்க சேர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தெரியலீங்களே. அதையும் நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. இந்த ஊழல் ஒழிப்பேன்னு சொல்றாங்களே அதுவா? பிளாக் டிக்கெட்டு லாட்டரி டிக்கெட்டு என்ன கருமாந்திர நீயே சொல்லிருக்கன்னு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு அதை ஒழிக்கிற இதை ஒழிக்கிற நீங்களே. அதுக்கு பேசாம நீங்க அதையே ஒழிச்சு போட்டு போயிட வேண்டியதானே. அதைய ஒழிக்காம அது என்னந்த அத அப்படின்னு கேக்குறீங்களா? நான் என்னத்துக்குங்க அதெல்லாம் சொல்லிட்டு? நான் ஒண்ணு சொல்லுவேன், உங்களுக்கு ஒண்ணு கேட்கும், நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஆதவர்ஜுனாக்கு அப்படித்தான் நடந்திருக்குது. இப்ப திரும்ப கூட 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு ஆதவர்ஜுனா சொன்னதுல எந்த தப்பும் கிடையாதுங்க.
அதுங்க வாயில சனி சில நேரத்துல அப்படித்தான் வேலை பார்க்கும். மூளையில சனி இருந்தாலும் இப்படித்தான் இருக்கு. ஏன்னா அவரு திமுகல இருக்கிற சிலர் இப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்தத, அந்த சிலர் உங்க கூட இருக்கிற 20 பேருன்னு சொல்ல வந்தத வாய் தவறி இல்ல நாக்கு கொளறி கட்சியிலேயே 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு நினைக்காதீங்க. பொருள் புரிஞ்சுக்கிட்ட நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த 20 பேருன்னு சொன்னார்லங்க, அதுக்கு பக்கத்துல ஒரு கேப் இருக்குல்ல, அங்க ஒரு சின்னதா ஒரு ஏரோ மார்க் போட்டு மேல ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. நம்மனால வீடியோல பார்க்க முடியாம போயிருச்சு. அது ஏரோ மார்க் போட்டது மேல பார்த்து போட்டாங்களா, அதனால அப்படியே மேலேயே போயிருச்சு. கேமரா வந்து நேரா இருந்ததுனால கரெக்டா அது ரிசீவ் ஆகல. ஏங்கன்னு அண்ணன் திருமா கிட்ட இருந்து விஜய் கிட்ட வர அளவுக்கு விஜய் கிட்ட அவ்வளவு ஸ்டஃப் இருக்குன்னு வர நினைக்கிறீங்களா? அப்படி ஸ்டஃப் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நீங்களே நேரா விஜய் கிட்ட எல்லாம் போயிருந்திருப்பீங்க. கட்சியில இருந்து இடைநீக்கம், வெளியே போடா விளக்கெண்ணு ஒரு அறிக்கையை கொடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்குன்னா, இடைநீக்கம் வெளியே போடா விளக்கெண்ணா உங்களை பொறுத்த வரைக்கும் விஜய் கிட்ட போடா அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானே? அண்ணன் திரும்ப யாரு தெரியுமா? அடங்கமரு. அடங்கமருனா இப்படி. ஆனா விஜய்க்கு எப்படி தெரியுமா அடங்கமரு? இதுக்கு பேரு அடங்கமருவாடா? இதுக்கு பேரு அடங்கமருவா? அடங்கமருங்கிறதுக்கு மறு வச்சாதான் இப்படி நிக்க முடியும். அதுவும் மாறு வேஷத்துல. அத்துமீறு. அத்துமீறுனா அண்ணனோட அத்துமீறு என்னன்னு தெரியும்ல. ஆனா இந்த விஜய்க்கு அத்துமீறுனா அப்படியே விழு, திமிரி எழு. திருப்பி அண்ணனோட பழைய போட்டோவை பாத்துக்க. விஜயோட பழைய போட்டோ எல்லாம் பாக்குறியா? திமிரி எழுந்தது. திமிரி திமிரி எழுந்திருப்பாரு, திமிரி எழுந்திருப்பாரு. அதவா திருப்பி அடி. திருப்பி அடினா அடிச்சா திருப்பி அடின்னு அர்த்தம். அழுத்தத்துக்கெல்லாம் அடங்குற மூஞ்சா இது உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. என்னை யாராச்சும் பயப்படுத்த முடியுமா? ஏன் அப்படி பேசிட்டு இருக்கீங்க? உங்க விஜய் உயிர் எடுக்க வரட்டா. இதுக்கு பேரு திருப்பி அடி இல்ல, எவ்வளவு தடவை வேணா அடி அப்படின்னு அர்த்தம். அடங்கி கிடந்த சமூகத்தை அடங்க மறு என்று சொல்லி எதையும் மீறக்கூடாது என்று ஒடுக்கி வைக்கப்பட்ட சமூகத்தை அத்துமீறு என்று ஓங்கி சொன்னார் அண்ணன் திருமா. மூச்சு திணற திணற அமிழ்த்தி வைக்கப்பட்ட சமூகத்தை நோக்கி திமிரி எழு. அடிக்கிறது அவன் உரிமை, அடி வாங்குறது தான் என் கடமைன்னு சொல்லி அடங்கி கிடந்த சமூகத்தை நோக்கி திருப்பி அடின்னு சொன்னவரு தான் அண்ணன் திருமா. ஒரு கட்டத்துல நீ திருப்பி அடிச்சதெல்லாம் போதும், இனி படி அப்படின்னு சொன்னவரு தான் அண்ணன் திருமா. இதுல ஏதாவது ஒண்ணு உங்க தலைவருக்கு இருக்கா? அதவா கேரட் முடிச்சவன் அவனுக்கு வேண்டியே பேச மாட்டேங்கிறான். அவனுக்கு வேண்டிய அத்தனை பேரும் வாழு 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 விசில் ஊதிக்கிட்டே கத்திக்கிட்டு கிடக்குறாங்க. இந்த லட்சணத்துல இவரு பேசினத நாங்க தான் தவறா புரிஞ்சுக்கிட்டோமாமா. மத்தபடி இவரு அப்படியே வரியா விளக்கி கிழிச்சிட்டாரு. ஏங்கண்ணா அதவா நாங்க தான் சொல்றோம்ல, உனக்கு வாயும் சரியில்லை கையும் சரியில்லை, டிக்கெட் காரணம்லாம் வந்து லட்சியத்தை போய் பேசலாமாங்கண்ணு. போகண்ணு போய் அந்த பிளாக் டிக்கெட் கூட சேர்ந்து பூப்பறிக்க வருகிறோம் அப்படின்னு விளையாடுங்க. ஏன்னா கட்சியில இருந்து துரத்தி அடிக்கப்பட்ட எல்லா கெட்ட பூக்களும் உங்களை நோக்கித்தான் வருது. அதனால ஃபர்ஸ்ட் சொன்ன பாட்டு என்ன? பூப்பறிக்கன்னு சொன்னோம். அது நீங்க அப்படி பொருள் எடுத்துக்க கூடாது. இப்ப நான் சொல்ற பொருள்ல எடுத்துக்கங்க. பூ பொறுக்க வருகிறோம் அப்படியே பேசாதவ, அதுதான் உனக்கு கரெக்டா இருக்கு. நீ அப்படி பேசுனா இப்படி பேசுறோம். எல்லாரும் பேசுவோம், எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.